ஸோ மெயினாக ஒரு கிளச்சோட யூஸ் என்ன, கிளச்சுன்னு சொல்கிறோம், எதுக்காக அந்த கிளச் இருக்குது. ஜே சீரிஸ் என்ஜினில் இன்னொரு ஃபீச்சர் நான் அவங்க சொல்லியிருந்தேன். வணக்கம் நண்பர்களே, நான் வடிவேல்ராஜ். வெல்கம் டு மை சேனல் வேல்ஸ் டிராவல் டைரி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மீட்டிஆர் 350 சூப்பர் நோவா பைக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் சைடில் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் சைட்லேயும் டெயில் லேம்ப் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இது நைட் ரைடிங்க்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பைக்கில் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இது ஹைவேல நீங்கள் ரைட் பண்ணும்போது காற்று ஃபேஸில் அடிக்காமல் இருக்கும். அடுத்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச். கிளச் பிடிக்கிறது லைட்டாக இருக்கும். கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்கும். சடன் ஷிஃப்ட் டவுன் பண்ணும்போது ரியர் வீல் ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கும். அடுத்து இந்த பைக்கில் டூரிங் சீட் இருக்குது. லாங் ரைடுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் சைடில் உட்காந்துருக்கவங்களுக்கு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால பின்னாடி உட்காரவங்களுக்கு சப்போர்ட் நல்லா இருக்கும். இந்த பைக்கில் செமி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ரைடு குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா பர்ஃபெக்டான க்ரூசர், சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. லாங் ரைடுக்கு பேக் பெயின் அதிகமாக வராது. மைலேஜ் சொல்லணும்னா 32லேருந்து 35 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஹைவேல ஒரு 40 வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நண்பர்களே, நம்ம ஜென்ரலாக இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கிளச் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் அண்டு ஸ்லிப்பர் கிளச் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சிட்டி ரைடில் நம்ம போகிறோம் அப்படின்ற போது உங்களுக்கு ஷிஃப்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ மெயினாக ஒரு கிளச்சோட யூஸ் என்ன, கிளச்சுன்னு சொல்கிறோம், எதுக்காக அந்த கிளச் இருக்குது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த கிளச் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜென்ரலாக நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு அது ஓரளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நாலேஜாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ஜின் ஒரு ஸ்பீடில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த என்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடிய கியர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கியர்ஸுக்கும் ரெண்டுமே கனெக்டடாக இருக்கும். ஸோ என்ஜினோட ஸ்பீடை கியர் பாக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த கியர் ஷிஃப்ட் ஆகும்போது என்ஜினோட ஆர்பிஎம், அதாவது ரெவல்யூஷன் பர் மினிட்னு சொல்லுவோம். ஸோ ஆர்பிஎம் கம்மியாகணும். அதோட ரெவல்யூஷன் கம்மியானால் தான் உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் நடக்கும். கியரை ஷிஃப்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி என்ஜினோட கனெக்டடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸுக்கும் என்ஜினுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை கிளச்சை நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிக்கும்போது ரெண்டுமே டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ ரெண்டுமே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ஜின் ஒரு ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கும். கிளச்சை நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிக்கும்போது ரெண்டுமே டிஸ்கனெக்ட் ஆகிடும். கிளச்சை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கியர் பாக்ஸும் என்ஜினும் ஒன்று கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் கியரை ஷிஃப்ட் பண்ணுவீங்க. அப்புறம் அதே ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க. திருப்பி கியரை ஷிஃப்ட் பண்ணும்போது திருப்பி கிளச்சை க்ளோஸ் பண்ணுவீங்க. அதனால தான் வண்டி நல்ல ஸ்பீடில் இருக்கும்போது கிளச்சை க்ளோஸ் பண்ணோடனே வண்டி ஸ்லோ ஆகிடும். ஸோ கியர் பாக்ஸுக்கும் என்ஜினுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இது அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இந்த ஷிஃப்டிங்கை இன்னும் ஸ்மூத் ஆக்கியிருக்காங்க. ஸோ ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஜே சீரிஸ் என்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓல்டு என்ஜினை கம்பேர் பண்ணும்போது ஜே சீரிஸ் என்ஜினில் இந்த ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, ஜே சீரிஸ் என்ஜினில் இன்னொரு ஃபீச்சர் நான் அவங்க சொல்லியிருந்தேன், சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்.
ஸோ இந்த கேம் ஷாஃப்டோட பர்பஸ் என்ன? இப்போ வந்து ஒரு என்ஜின் இருக்குது. அந்த என்ஜின் வந்து எக்ஸாம்பிள் நம்ம வண்டியை எடுத்துட்டிங்கன்னா 350 சிசி, 350 கியூபிக் சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு அதை மெஷர் பண்ணுறாங்க சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறதுனால. ஸோ இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரோக் நடக்கும். அதுதான் நம்ம 4 ஸ்ட்ரோக் என்ஜின்னு சொல்லுவாங்க. சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட்னு 4 ஸ்ட்ரோக் நடக்கும். சக்ஷன் ஆகும்போது ஒரு காற்றை நம்ம உள்ளே வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வால்வ் ஓப்பன் ஆகும், சக்ஷன் வால்வ் ஓப்பன் ஆகும். அப்புறம் கம்ப்ரெஷன் நடக்கும், பவர் நடக்கும். பவர் ஆனதுக்கப்புறம் எரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் வெளியே போனோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகணும். ஸோ இந்த சைக்கிளில் தான் என்ஜின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஹீட் எனர்ஜி வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு சக்ஷன் நடக்கும்போது ஒரு வால்வ் ஓப்பன் ஆகி எல்லாத்தையும் ஏரை உள்ளே வாங்குது. எக்ஸாஸ்ட் ஆகும்போது எல்லாம் எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது இன்னொரு வால்வ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி எக்ஸாஸ்ட் எல்லாத்தையும் வெளியே தள்ளுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இது எப்படி நடக்கும்னா, உங்களுக்கு வந்து இந்த கேம் ஷாஃப்ட் தான் இதை கண்ட்ரோல் பண்ணும். அதில் வந்து லிவர்ஸ் இருக்கும். இந்த லிவர் வழியாக வந்து இந்த கேம் ஷாஃப்ட் வந்து எந்த டைமில் ஓப்பன் ஆகுன்றதை அவங்க அதில் கேம் ஷாஃப்டில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. எந்த டைமில் எந்த வால்வ் ஓப்பன் ஆகணும், அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும்போது எந்த 2 வால்வும் க்ளோஸ்டாக இருக்கணும், அப்புறம் திருப்பி எப்போ இன்னொரு வால்வ் ஓப்பன் ஆகணுன்றதை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பழைய டெக்னாலஜி. ஒரு அந்த ஓவர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹெட்டு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லிவர் இல்லாமல் கேமே கண்ட்ரோல் பண்ணும் இந்த வால்வை டைரெக்டாகவே. ஸோ இது கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் வைப்ரேஷன் இல்லாமலும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். வைப்ரேஷன் இல்லைன்னு இல்லை, வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட அட்வான்டேஜ். இதுக்காக தான் இந்த கேம் ஷாஃப்ட் இருக்குது. சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்னு சொல்கிறாங்க. மற்றபடிக்கு இது க்ரூசிங்க்கு உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு வெஹிக்கிள். நல்ல ஸ்மூத் ரைடு இருக்கும். ஒரு கம்ஃபர்ட்டான லாங் ரைடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிட்டி ரைடுன்னு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கட் அடித்து போக முடியாது. இதெல்லாம் வந்து கான்ஸு. அப்புறம் வெயிட் கொஞ்சம் அதிகம். வண்டி சிட்டியில் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சின்ன வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது. நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஹோண்டாவில் இருக்க வெஹிக்கிள் வந்து எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். நல்லா தான் இருக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூப்பர் நோவா எடுத்து ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த வண்டி பிடிக்கல. ஆனால் நானே ஆக்டிவாக வச்சுருக்கேன். அது ஆக்டிவாக ஹோண்டானாவே கொஞ்சம் வண்டி ஸ்மூத்தாக தான் இருக்கும், அதில் டவுட்லாம் இல்லை. ஆனால் பொதுவாகவே இந்த வெஹிக்கிள்லாம் பொதுவாகவே இந்த வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வெஹிக்கிள் வாங்கிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறதுனால மோஸ்ட்லி இந்த சென்சார் டெக்னாலஜி, அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து லோக்கல் மெக்கானிக்கிட்ட நீங்கள் வண்டி கொடுக்கக்கூடாது, எல்லாமே நீங்கள் அங்கே தான் கொண்டு வந்து கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு பொதுவாக அதில் வந்து பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் வந்து ஹோண்டா ஆக்டிவாலாம் வந்து வெளியில் கொடுத்தாலும் அதுமாதிரி சர்வீஸ் சென்டர்லாம் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு 7,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு மேலே பில் போட்டுருவாங்க எதையாவது ஒன்று பண்ணி. நான் என் லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன்னா 1,500-2,000 ரூபாவில் சர்வீஸை முடிச்சிடுவேன். தேவையானதாக மாற்றுவோம். 12 வருஷம் ஆகிடுச்சு வண்டி, ஒரு ப்ராப்ளம் இல்லை. வண்டி ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு. நான் வந்து பொதுவாக சர்வீஸ் சென்டர்லலாம் வண்டியை கொடுக்கும்போது ஆயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஆயில் மாற்றிருப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓடினோடனே ரொம்ப ட்ரை ஆகி அப்புறம் ஆயிலே சேஞ்ச் பண்ணலங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. அது மறந்து விட்றாங்களா என்னன்னு தெரியாது.
ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து வாரண்ட்டி இருக்க வரைக்கும் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. இல்லாட்டி நம்ம வாரண்ட்டி கவர் பண்ண முடியாது. வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம மெக்கானிக் கிட்ட தான் வண்டியை கொடுக்கணும். ஏன்னா நிறைய சர்வீஸ் பீப்புள் வந்து ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஹோண்டாவில் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. ராயல் என்ஃபீல்டோட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க வெளியே நல்லா பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஹோண்டா பார்த்தபோது நீங்கள் வந்து வண்டி வந்து ஒன்லி ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுனா வெளியே பண்ணிக்கங்க, மற்றபடிக்கு நீங்கள் வண்டி வாங்கிட்டீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் நீங்கள் இங்கே தான் கொடுக்கணும். நாங்கள் அப்படின்னா எனக்கு வண்டியே வேண்டாங்க, வண்டி நல்லா இருக்குது, நான் ஆனால் வந்து சர்வீஸ் வந்து சர்வீஸ் சென்டரில் தான் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வண்டியே வேண்டான்ட்டேன். நான் ஐ எம் நாட் ஹாப்பி வித் த சர்வீஸ் சென்டர். நான் பர்டிகுலராக ஹோண்டா மோசம்னு சொல்லலை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா எங்கள் மெக்கானிக் வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சர்வீஸ் சென்டரில் எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக ஒரு புது வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள்லேயும் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இது இப்போ தானே 1 மந்த் ஆகுது, இதை வச்சு நம்ம எதையும் சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா மைலேஜ் இன்னும் வரல, மைலேஜ் ஒரு 35 கொடுக்குன்றாங்க, அது 22-23 தான் வருது. இன்ஜின் செட் ஆகணுன்றாங்க, அது மட்டும் பார்க்கணும். அதர் திங்ஸ் ஓகே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும், நிறைய பிளேசஸ் போகிற பிளான் வச்சுருக்கேன். ஓகே நண்பர்களே, என்னோடய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னோடய வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.